ஹாய் மக்களே, வாங்க. குட் மார்னிங் சொல்ல முடியாது, மணி 5:45 ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. அதனால் குட் மார்னிங் சொல்ல இயலாது. வாங்க. ஒரு சின்ன ஒரு வேலை செய்யலாம். வேர்க்கடலை பொரிச்சு எடுத்து வச்சேன், அம்மா கொடுத்து கொடுத்தேன். மண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு காயில் மண் இருந்து சப்போஸ் நம்ம உரிக்கும் போது அது உழுகும். நல்ல ஒரு தூக்கங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சும்ப. சரி, ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது ரொம்ப நாளும் செய்யலாம், ரொம்ப நாள் அப்படியே இருக்குது, இந்த எள்ளு இருக்குது, அதனால் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வச்சுங்க. கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வந்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு சாப்பிட்ற பொருளெல்லாம், சில பொருள் எல்லாமே காட்டில் விளையிறது நமக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு அம்மா உறவு ரொம்ப ரொம்ப அம்மா உறவு அப்பா உறவு அவசியங்க. ஏன்னா கூட பிறந்தவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு குடும்பம்னு ஆயிடுது இல்லைங்களா. அப்போ அவங்க குழந்தை குட்டிங்க அவங்க கொண்டாடி சொல்கிறது, அந்த மாதிரி உறவு அவங்களுக்கு அவங்க குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்கு ஆயிடுது இல்லைங்களா. அதனால் அப்போ நம்மளோட கவனப்பெல்லாம் மாறிடும். இப்போ நமக்கு குடும்பம் குழந்தைங்கன்ற மாதிரி அவங்களுக்கும் போயிடுது. ஆனால் இந்த அம்மா அப்பான்ற உறவு அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்குமே நமக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் இது பிரித்து கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும்னு இந்த காக்கா குருவி உறவுகள் இருக்குது பாருங்கள். இந்த குழந்தைங்களை ரெக்கம் முளைக்கிற வரைக்கும் கூட உணவு எடுத்து ஊட்டிட்டு அது பாதுகாப்பாக வைக்கும் பாருங்களா. அந்த மாதிரி அவங்க உயிர் இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மடி மேலே நமக்கு, அதாவது மனசு விட்டு எங்கள் அப்பாக்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்டாக நல்ல ஒரு பயந்துக்குவேன். பேர் சொல்லி கூட்டாவே, கொஞ்சம் கோபமாக கூட்டாவே பயந்துக்குவேன் அப்பாக்கிட்ட. எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இதுவும் அப்பா நான் நடந்ததுனால மனசு விட்டு அப்பா என்னை பார்த்தாவே தெரிஞ்சுக்குவாருங்க. எல்லாமே மனசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மாவும் அப்பா போனதுக்கப்புறம் அவங்களும் ஏன்னா எங்கள் அப்பா எவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னா, ஒவ்வொரு பெண்களுக்குமே அப்பா எவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு எடுத்துருச்சுங்க. இந்த பாத்திரம் அதே மாதிரி நம்ம மண் சட்டி மாதிரி கொஞ்சம் நேரத்தில் சூடாயிடுறாங்க. எள்ளுங்க
வந்து 10 ரூபாங்க. இப்போ எல்லாமே முன்னே 5 ரூபாய் இருந்துச்சு. இப்போ எல்லாமே விலை ஏறிடுச்சு, ஒவ்வொன்றும் விலை ஏறிடுச்சு. அதை நம்ம இது வீட்டில் இது அம்மா கொடுத்து விட்டு தான், அங்கே மருமகளுக்கு கொடுத்து விட்டு அப்புறம் நான் ஒரு முறை பொடி பண்ணேங்க. அப்புறம் எது செஞ்சாலையும் நம்ம பொடி பண்ணி பையனுக்கு கொடுத்தேன். ஒரு முறை நானும் உருளை செஞ்சேன்னு நினைக்கிறேன். பொடி பண்ணி அதை நான் தான் அதிகமாக சாப்பிடுவேன். ஏன்னா வீட்டில் போயிட்டு வந்துட்டு கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு 6 மாதம் லெவலில் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறதில்ல. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறப்ப, சரி இது ரொம்ப நாளும் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ எள்ளுக்கு மேலே இருக்குங்க. இந்த டப்பா நிறையா அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இது அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தோட்டத்தில் விளைஞ்சது, அவங்க கொடுத்துருந்தாங்க. அது ஒரு எல்லாருக்குமே ஒரு 2 கிலோ, பெரிய தம்பிக்கு சின்ன தம்பிக்கு எனக்கு எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. 2 கிலோவுக்கு மேலே போய் அம்மாவும் ஆமாம் நான் வாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3 கிலோ வாங்கியிருந்தாங்க. ஆமாம் தம்பி வீட்டுக்கு நான் எங்கள் பையன் வீட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எள்ளு உருண்டை அப்பப்போ செஞ்சு கொடுக்கட்டும். குழந்தை இருக்குது, என் குழந்தையும் இருக்குது, பையனும் இருக்கான், அதனால் கொடுத்து விட்டுருந்தேன். இதை நம்ம வந்து இன்றைக்கி ஏதோ ஒன்று செய்யலாம். அது நாட்டு சர்க்கரை தீந்துருச்சு. லட்சணை இவ்வளோ நாள் நான் கேர்லெஸ்ஸாக விட மாட்டேன். ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுப்பேங்க. தனக்கான்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். கடையில் வச்சு யாருக்காவது நமக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்களான்னு எடுத்து கொடுத்துருவேன். எல்லாமே அப்படி தாங்க போயிடுச்சு. அது இனிமேல் நம்மளால எதுவுமே மாற்ற முடியாது. இதுக்கு மேலே 3/4 வயசுன்றாங்களே அந்த மாதிரி ஓடிடுச்சு. கழுத வயசு, எருமை வயசு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் போயிட்டு நம்ம அப்பயும் நமக்கு அந்த புத்தி சொல்லி கொடுத்தவங்களாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்களாம் அப்படி வாழலை. நம்ம வாழ்ந்து மட்டும் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு அந்த எண்ணமே தோன்றது இல்லைங்க. அவ்வளோதான். நம்ம தான் இருப்பேன். கடவுள் இப்போ நிரூபிச்சிட்டார் இல்லைங்களா? உனக்கு நீ உன் கை கால் நீ அழுந்தாலையும் உளுந்தாலையும், நீ உடம்பு சரியில்லைன்னாலையும், எது இருந்தாலும் மனசு விட்டு பேசுகிறதா இருந்தாலையும் கடவுள்கிட்டே பேசி கடவுள்கிட்டே என்னோட துக்கம் நல்லது கெட்டது அனைத்துமே உனக்கு வந்து இப்போது இனிமே வந்து கடவுள் தான், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் இந்த பையன் ரெண்டும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எல்லாமே ஒரு இது மாயை தான். வாழ்கிறவங்க இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ வந்து எள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க, சிடியுது. நம்ம எடுத்துட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். டம்ளரில் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு சூடாகும். வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா நல்ல வெல்லம் வந்து உப்பு வெல்லம் தாங்க இது.
வந்து உப்பு தன்மை இருக்கும், நல்லா உப்பு கறிக்கும். வெல்லம் வந்து காய்கறி வறுத்திக்கு கொஞ்சம் காய்கறி வறுத்திக்கு நம்ம கடலக்கொட்டையை வந்து கட்டியே இருந்த வெல்லம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ கொதிக்கணும். வேர்க்கடலை பொடி பண்ணிட்டும்ப எள்ளு பொடி பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கொரகொரப்பாக ஒரு போட்டு வாசம் சரியான வாசம். எடுத்து வைக்கல, இட்லி பொடி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை ஓடிட்டே இருந்துச்சு. அது கட்டி ஆகட்டுங்க. இந்த சூடுக்கு அப்படியே ரெண்டாவது தாட்டி குளிச்ச மாதிரி அப்படியே இறங்குதுங்க. சும்மா இந்த தண்ணியில் தான் இந்த உடம்பு ஊறிட்டுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பாவு பதத்துக்கு எடுத்தோம்லன்னா ரொம்ப நாளைக்கு இப்போ கடையிலெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இதுதான் கொஞ்சம் போட்டு பார்த்திங்களா. தண்ணி வந்து நம்ம வெல்லம் கட்டியாக கட்டியாக இருந்துச்சு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுங்க. மீடியமாக தண்ணி வச்சுருந்தோம்லான்னா இவ்வளோ நேரம் நமக்கு ஆகிருக்காது, இப்படி லேட் ஆகும். சரி, இப்போ பாருங்கள் நல்லா
நல்லா பதத்துக்கு வந்துடுச்சுங்க. நல்லா நம்ம கை வந்து நல்லா பிசு பிசுன்னு பிடிக்குதுங்க. இப்போ நம்ம வந்து கம்மியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் வேர்க்கடலை இல்லை நம்ம வெல்லம் காய வைக்கும் போதே வெல்லத்தோடு சேர்ந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு ஒரு 5 குண்டாக 5 கல்லுப்பு எடுத்து இதில் போட்டுங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த வெல்லத்தில் வந்து கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும். இந்த மஞ்சள் கலராக இருக்கிறதுக்கு உப்புத்தன்மை இருக்கும். அதனால் இப்போ நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அடுத்தது வந்து எள்ளு. வந்து அடியில் ஸ்டக் ஆகிட்டுவாங்க. நம்ம இவங்கள அப்படியே உருண்டை கட்டுறதான். இது தட்டில் ஊற்றி கட் பண்ணுற மாதிரி இல்லைங்க. நம்ம அப்படியே உருண்டை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான். இல்லை தட்டில் கூட நம்ம ஊற்றி கட் பண்ணிக்கலாம். இதில் வெல்லம் இல்லைங்க, 100% நமக்கு அம்மா பாசம் அப்படியே இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே சொல்ல முடியும். அவ்வளோதாங்க. உங்களை நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில், இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ நமக்கு எது அது ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. நம்ம எப்படி நம்ம குழந்தைங்க மேலே கூட நமக்கு இப்போ வந்து குழந்தைங்க எல்லாமே சேட்டை பண்ணுறதுனால வெறுப்பு எல்லாமே இருக்குங்க. ஆனால் நம்மெல்லாம் அந்த காலத்தில் ஒய்யின்னா அந்தளவுக்கு பயந்துட்டு இருக்குங்க. அதனால் நம்மளை பெற்றவங்களுக்கு ரொம்ப பாசம் உண்டு. இந்த மாதிரி வாங்க. பாருங்க, இந்த மாதிரி தட்டில் ஊற்றி வச்சுட்டோம்பா. இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ரெஸ்ட்டாக இருக்கிற டைமில் இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னு சொல்லிட்டு தெரியும். எல்லாருக்குமே சொல்லணுன்னு அவசியம் இல்லை. வாங்க இந்த மாதிரி செஞ்சு
சாப்பிட்லாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.